நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவரத்தை பாருங்கள். அந்த பழத்தை பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும். அந்த பழத்தின் மேலும் மொசு என்று இருக்கும். அந்த இலைகளிலும் பாருங்கள். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ஒரு பற்றுக்கொடி போன்றது. அதாவது அருகில் உள்ள தாவரங்கள் மீது படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். விதைகளை பாருங்கள். வெள்ளரி விதைகள் போன்று மீடியமாக அதை சிறிதாக உள்ளது. இந்த காய்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மேலேயும் அந்த ரோமங்கள் போன்று இந்த ஒரு மாதிரி முள் முளைத்தது போல் மொசன்னு இருக்கிறது. இது தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. இந்த மழைக்காலம் என்பதால் இந்த தாவரம் அதிகமாகவே காணப்படுகிறது. அந்த கனிகள் பாருங்கள். இது செங்காய்கள் போல் உள்ளது. இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை என்று சொல்லலாம். அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு அற்புதமான தூதுவளை ஆடாதோட ஒரு சிறந்த மூலிகை என்று மருத்துவ நூலில் காணப்படுகிறது. இந்த மூலிகை பார்க்கும்போது தெரியும், முன்னோர்கள் நம்ம மூதாதையர்களுக்கெல்லாம் எளிமையாக கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை தான். இப்போ இருக்க சந்ததியருக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. இது ஒரு கலைச்செடிகளாக தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா கலைச்செடிகளாக தமிழகத்தில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு மூலிகை தாவரம். இது பார்த்திங்கன்னா தூதுவளை, ஆடாதோடை இது போன்ற மூலிகைகள் நுரையீரல் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டு பயன்பட்டாலும் அதைவிட சிறந்த மூலிகை இந்த மூலிகை என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எல்லாமே. பார்த்திங்கன்னா இரு குரங்கின் கை என்று சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா குரங்கில் பார்த்திங்கன்னா இந்த கைகள் உள்ளங்கையில் மட்டும் அந்த ரோமங்கள் இருக்காது. உடல் முழுக்கும் மொசு என்று ரோமங்கள் இருக்கும். அதனாலே இது இரு குரங்கின் கை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மூலிகையானது இரு குரங்கின் கை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ரோமங்கள் குரங்கில் எப்படி உடல் முழுக்க ரோமங்கள் மொசு என்று உள்ளதோ அதே போன்று இந்த பொறிகள், இலை, காய், கனிகள் அனைத்திலும் மொசு என்று உள்ளதால் இது முசுமுசக்கை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மூலிகையானது முசுமுசக்கை தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறது. எளிமையான மூலிகை, ஆனால் நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம். இது கலைச்செடிகளாகவே கருதப்படுகிறது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சளி என்றால், நுரையீரல் தொற்று என்றால் இந்த மூலிகையின் சாறை பிழிந்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு அது குணமளிப்பதாக காணப்பட்டது. ஆனால் இன்றைய அளவு இப்பொழுது இதை பயன்படுத்த தவறிவிட்டோம். புத்தி உள்ளவனுக்கு புலக்கடையில் மருந்து என்று சொல்வார்கள். நன்றி.